பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரன் 35 வயதான அந்த சகோதரனுக்கு அவருடைய தாயாருடைய பெரிய வேதனை, திருமணமாகவில்லையே என்று சொல்லி கலங்கி போய் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நாங்களும் அவர்களுக்காக ஜெபித்தோம். கடந்த நாட்களிலே அந்த சகோதரனுக்கு அருமையான ஒரு மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவளுடைய நிச்சயதார்த்தம் அருமையாக நடந்தது என்று சொல்லி எனக்கு தொலைபேசியில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் ஒரு குடும்பத்தினர் குழந்தை ஆசீர்வாதத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருடமாக எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு அருமையான தேவ பிள்ளைகள், அவர்களுக்காக நாங்கள் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கடந்த நாட்களில் அவர்கள் அந்த குழந்தையும் பெற்றெடுக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த குடும்பத்தினர் மிகுந்த சந்தோஷத்தோடு எங்களிடத்தில் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் இன்னமும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போய்விட வேண்டாம் என்பதற்காக இந்த சாட்சிகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இது ஏதோ நாங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக நடந்த அற்புதங்கள் அல்ல. தேவன் அவருக்கு ஏற்ற காலத்தில் செய்கிற அற்புதங்கள். உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும் என்று சொன்னால் நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்திலே காத்திருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தொடர்ந்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்களுக்கோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்ல தேவனாய் இருந்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்று சொன்னால் அநேக பேர் இந்த வார்த்தையை வித்தியாசமான விதத்தில் கற்றுக் கொடுப்பார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் கர்த்தர் கொடுத்திருக்கிற சத்தியம். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது the truth will set you free என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த உலகத்தினுடைய போராட்டம், பாடுகள் யாவையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் பார்க்கிறது மாம்சத்துக்குரிய போராட்டம். ஆனால் ஆவியிலே நமக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் நாம் சத்தியத்தை நம்புகிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கின்றவர்கள். சத்தியத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்முடைய சத்தியம் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை கற்றுக் கொடுக்கிறது தான் சத்தியம். பொதுவாக இந்த உலகத்தில் நான் எதை பார்க்கிறோமோ அதை நம்புகிற உலகம். உலகத்தார் ஒரு பழமொழி சொல்வார்கள், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய சிந்தனைகளில் நாம் எதை காண்கிறோமோ அதை நம்புகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாருங்கள், 2020ஆம் ஆண்டில் நாம் எதை பார்த்தோம்? தொலைக்காட்சியை பார்த்தோம். தொலைக்காட்சி என்ன சொன்னது? ஒரு பெரிய வியாதி வந்து கொண்டிருக்கிறது, அந்த வியாதியின் மூலமாக உலகத்தில் பாதி ஜனங்கள் மரித்து போகிறார்கள் என்று சொல்லி சொன்னதை நாம் பார்த்தோம், காதுகளில் கேட்டோம். ஆனால் சத்திய வசனம் சொன்னது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. பாருங்கள், அநேகம் பேர் மரித்து போனார்கள். அது உண்மை இல்லை என்று சொல்லி அர்த்தமில்லை.
ஆனால் சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வாதைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை. வேதத்தில் சத்தியத்துக்கும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இயேசுனுடைய ஊழிய பாதையில் நாம் பார்க்க முடியும். அதில் ஒரு விசேஷமான ஒரு பகுதியில் அங்கே யவீரு என்று சொல்லப்படுகிற மனுஷனுடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர்கள் செய்கிற காரியங்கள் இங்கே பார்க்குறோம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். பிரியமானவர்களே, இது ஒரு சம்பந்தமில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. அங்கே படுக்கையில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளை நித்திரையாகவும் இல்லை. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பிள்ளை மரித்து தான் இருக்கிறாள். இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது அவள் மரித்திருக்கிறாள் என்று சொல்லி. ஆனால் சத்தியத்தை தாங்கியிருக்கிற இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், இவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். என்னவென்று சொன்னால், அதனுடைய விசேஷம் ரொம்ப மேன்மையாக உள்ளது. என்னவென்று சொன்னால், அவளை பார்த்து அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னார். இது அநேக காரியத்தில் நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், நான் பார்க்கிறது பொய்யா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற சத்திய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசிப்பாய் என்று சொல்லி. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த எழும்பி பிரகாசிக்கிறதுனுடைய ஆசீர்வாதமும் மகிமையும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சத்தியத்தை நம்புவோமா அல்லது நாம் கண்களால் பார்க்கிறதை நம்புகிறோமா? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அநேகம் பேருடைய போராட்டம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டதை மிகவும் வைராக்கியமாக பிடித்து கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், நீங்கள் போகிற பாதை உண்மை இல்லை என்று அர்த்தம் இல்லை. சத்தியத்தை அறிந்தவர்கள் உண்மையான காரியங்களை கண்ணோக்கி பார்த்தாலும் சரி, கர்த்தர் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாகும். பொதுவாக பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு சில வியாதி போராட்டம் இருக்கிறவர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விசேஷமாக இளம் தலைமுறையில் உள்ள பெரிய ஒரு காரியம், ஒரு வியாதியை குறித்து அவர்கள் அறிய விரும்பினால் கூகுளில் போட்டு இந்த பிரச்சனையினுடைய ஆழம் அகலம் எல்கை வரைக்கும் அறிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கும், இதற்கப்புறம் எப்படி ஆகும், அப்படி ஆகும் என்று சொல்லி அந்த பிரச்சனை குறித்து தான் எல்லா விதமான விவரங்களையும் அதிகமாக சொல்லுவார்கள். ஆனால் சத்தியத்தை நம்புகிறதற்கோ அவளுடைய மனதுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை போல இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் பாருங்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகளை சந்தித்தாலும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அசைய பண்ண விட மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கை சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு காணப்படும். தானியேலுக்கு அப்படிப்பட்ட சத்தியம் அறிந்ததினால் உலக காரியங்களை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. என்னை சிங்கக்கெபியில் போட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்கின்ற சத்தியத்தை அறிந்தபடினாலே அவர் தைரியமாக உள்ளே சென்றார், ஜெயத்தோடு வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவளுடைய வார்த்தையில் விசேஷமான ஒரு வார்த்தை, கர்த்தர் எங்களை விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்தார்கள். அவர்கள் தீக்கு இரையாக வேண்டிய 3 பேருக்கு பதிலாக ஒரு 4ஆம் நபர் வெளிப்பட்டார். ஆவியானவர்
உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற சூழ்நிலை உண்மைதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய டாக்டர்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக இல்லை, உண்மைதான். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் மூழ்கி போய் விடுவீர்கள். பேதுரு இயேசுவை போல நானும் தண்ணீரில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு அவருடைய கண்களை பார்த்து கொண்டே தண்ணீரில் நடந்தார். சத்தியத்தை பார்த்து கொண்டே நடந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். ஆனால் எப்பொழுது சூழ்நிலையை பார்த்தாரோ அவர் முழுக ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்திலே நிலைத்திருக்கிற மனுஷனுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் காத்திருக்கும். யோபு சத்தியத்திலே காத்திருந்தார் கடைசி நிமிஷம் வரைக்கும். எல்லாரும் ஆண்டவரை தூஷித்த பொழுது, அவரை சுற்றிலும் இருக்கிறவர்கள், ஏன் சொந்த மனைவியே தூஷித்து செத்துப்போனா நல்லா இருக்குமே என்று சொல்லி சொன்ன நேரத்தில் அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை பார்க்கிறவர்கள், நீ ஒரு பைத்தியக்காரனை போல இந்த ஆண்டவரை தேடுகிறாயே என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் ஒரு காலம் வரும், நீங்கள் நம்பியிருக்கிற அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு காலகட்டம் வரும். உலர்ந்து போனவைகள் உயிரடைகிற அந்த காலகட்டம் வரும். அது விசேஷமாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான போராட்டங்களிலே தங்களுடைய கண்களையும் சிந்தைகளையும் சோர்வடைந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.